அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நிறைய பசங்களுக்கு ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. சோ அதுல மேஜரான இஷ்யூஸ் பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கான சொல்யூஷனையும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்னன்னு பார்த்தோம்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல மேம் நான் நேம் டேட் இல்லாமலே அப்லோட் பண்ணிட்டேன், என்னோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிடுமான்னு நிறைய பசங்க கேட்டிருந்தீங்க. நேம் டேட் கம்பல்சரி கிடையாது பசங்களா. நீங்க வித் நேம் டேட் போட்டிருந்தாலும் சரி, வித்தவுட் நேம் டேட் போட்டிருந்தாலும் நோ இஷ்யூ. அண்ட் நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தோம்னா கேட்டகரி சர்டிபிகேட். நீங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க, அதையே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ் இருக்கீங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் கம்பல்சரி சர்டிபிகேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். சர்டிபிகேட்டோட வேலிடிட்டி பீரியட் செக் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. அண்ட் தேர்ட் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தோம்னா பிரசன்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் டிஃபரெண்டா இருக்கு மேம்னு சொல்றீங்க. சப்போஸ் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னா ரெண்டு அட்ரஸோட அட்ரஸ் ப்ரூஃபும் கேட்டிருக்காங்க. ரெண்டு அட்ரஸையும் சேர்த்து ஒரே பிடிஎஃப்ல அப்லோட் பண்ணுங்க. அத பேஸ் பண்ணி தான் நம்மளோட எக்ஸாம் சிட்டி சாய்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலா இருக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம்னா லைவ் போட்டோவும் ஆதார் போட்டோவும் மிஸ் மேட்ச்னு வருது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா போட்டோ வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட்டை நம்ம அட்டஸ்டேஷன் வாங்கி சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் பசங்களா.